ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, தங்கமே, இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய்? அந்த பிரச்சனைக்கான தீர்வைத்தான் நான் உனக்கு கொண்டு வந்துள்ளேன். இதை நீ முழுமையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டால் உன் கவலைகள் மறந்து கட்டாயம் மகிழ்வாய். ஓம் சாய்ராம். உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளோ அல்லது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளோ அல்லது தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளோ இருந்தால் அதை நான் இப்போ ஒரு கதை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு மிகச்சரியாக புரிய வைக்கிறேன். இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக தரும். அதாவது, ஒரு ஊரில் ஒரு இளைஞன் தன்னுடைய வேலைக்கான நேர்காணலுக்காக போகிறாரு. அந்த வேலை கடலில் பயணிக்கிற வேலை. அவர் கப்பலில் பயணிக்கிறதுக்கான வேலை பார்க்குறதுக்கான அந்த இன்டர்வியூவில் அவருக்கான முதல் கேள்வியாக, நீங்கள் கடலில் பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மழை வந்தா அப்போ நீங்கள் அந்த கப்பலை எப்படி காப்பாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய நங்கூரமாக எடுத்து கடலில் போட்டு அந்த கப்பலை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது கேள்வி, அதை விட ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா அப்போ எப்படி அந்த கப்பலை நிறுத்துவீங்கன்னு கேட்குறாரு. அதை விட பெரிய நங்கூரம் எடுத்து அந்த கப்பலை நிறுத்துவேன்னு அந்த இளைஞர் பதில் சொல்கிறாரு. மூன்றாவது கேள்வி, இந்த முறை இன்னும் பெரிய அலை, ராட்சச அலை வந்துச்சுன்னா அப்போ எப்படி நீங்கள் அந்த கப்பலை நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் பதில் சொல்கிறாரு, நானும் அதை விட ஒரு பெரிய நங்கூரத்தையும் ராட்சச நங்கூரத்தையும் போட்டு கப்பலை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கேள்வி கேட்டவர் ரொம்ப கோபமாகவே பேசுகிறாரு. உங்களுக்கு எப்படி இவ்வளவு நங்கூரம் கப்பலில் எங்கிருந்து வரும்? இவ்வளவு நங்கூரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதுவும் ராட்சச நங்கூரம் ஒரு கப்பலில் எப்படி இருக்கும்? அதுவும் எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போது அந்த இளைஞன் அவர் கோவப்படுறதை பார்த்துட்டு பொறுமையாக அமைதியாக அவர்கிட்ட பதில் சொல்கிறாரு. அதாவது, எவ்வளவு பெரிய அலைகளும் அவ்வளவு பெரிய ராட்சச அலைகளும் எங்கிருந்து வந்துச்சோ அங்கிருந்து தான் நங்கூரமும் வரும். அவ்வளவு பெரிய அலைகள் உங்கள் கற்பனையிலிருந்து தானே வந்தது. அது மாதிரி தான் என் கற்பனையிலிருந்து அவ்வளவு பெரிய ராட்சச நங்கூரம் வந்தது அப்படின்னு சொன்னாராம். இது வேணா ஒன்று புத்திசாலித்தனமாகவோ அல்லது விளையாட்டுத்தனமான பதிலாகவோ இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்று இருக்குது. பிரச்சனைகள் எல்லாம் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அதற்கான தீர்வும் தோன்றிதான் இருக்கும். பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதற்கான தீர்வும் அவ்வளவு பெரியதாகத்தான் இருக்கும். அந்த தீர்வு அது கூடத்தான் இருக்கும். பூட்டு செய்கிறவங்க எப்போதும் சாவியோடு தான் செய்வாங்க. அது மாதிரி தான் பிரச்சனை தோன்றும் போதே அதற்கான தீர்வும் அங்கேயே தோன்றிவிடும். அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வேலை. எந்த ஒரு பூட்டும் சாவி இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வே இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. தீர்வில்லாத பிரச்சனை அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயமாக இருக்கும். அந்த தீர்வை நாம் சரியாக தேடி கண்டுபிடிக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது முதல்ல அமைதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சந்தித்த உடனே நம்ம செய்கிற ஒரே வேலை பதட்டப்படுறது தான், இல்லைன்னா பயப்படுறது. இந்த பயமும் பதட்டமும் தான் நமக்கு இருக்க பிரச்சனையை இன்னும் பெரிய பிரச்சனையாக்கும். அமைதி, மௌனம், நிதானம், இந்த மூன்றும் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சீக்கிரமான
ஒரு தீர்வை நிச்சயம் கொடுக்கும். நாம் தீர்வை தேடும்போது எப்படி அமைதியாக இருக்கின்றோமோ அதேபோல இறைவழிலையும் சிந்திக்க கற்றுக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீர்க்கவே முடியலை, இது தீரவே மாட்டுது, இது ஒரு தீர்வே கிடையாது, இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியலைன்னு நீங்கள் நினைக்கும்போது நம்ம சாயப்பா முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சாயப்பா கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. இதுதான் பிரச்சனை, இந்தந்த வழிகளில் தான் நான் தீர்வை தேடுகிறேன், ஆனால் எனக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, இதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக சாயப்பா கிட்ட உட்காந்து நீங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சாயப்பா கிட்ட பேசும்போது ஒவ்வொருவரும் சாயப்பா உங்களுக்கு பதில் சொல்கிறத உணரலாம். சாயும் நம்மக்கிட்ட நிச்சயமாக பேசுவார். அவருடைய குரலை நம்ம மனசுலேருந்து கண்டிப்பாக கேட்கலாம். தீர்வு தெரியாத பிரச்சனைகள் இருந்தால் டெய்லியுமே ஒரு 5 நிமிஷம் நம்ம சாயப்பா கிட்ட அமைதியாக கண்களை மூடி பேசினோன்னா கண்டிப்பாக நமக்கு கூடிய சீக்கிரம் சாயப்பாவே ஒரு தீர்வை நிச்சயமாக தருவார். அதை நீங்களே உங்கள் செவிகள்லையும் கேட்கலாம். எப்போதுமே சாயப்பா நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவருடைய குரல்கள் நம்ம செவிகளில் கேட்கணுன்னா முதல்ல நாம் அமைதியாக இருக்கணும். நம்ம மனசு பேரிரைச்சலாக கத்திக்கிட்டே இருக்கும்போது, பயம் பதட்டம்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போதும் நம்ம சாயோட குரல் நமக்கு கேட்காமலே போயிடுது. ஸோ உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. வேகத்தை விட்டுட்டு விவேகமாக யோசிங்க. இறைவன் துணையோட, இறைவனின் சிந்தனையோட உங்களுக்கு நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மக்கிட்டேயும் இருக்குது, இறைவன்கிட்டையும் இருக்குது. அதை நாம் அமைதியான மனநிலையில் யோசிக்கும்போது தான் அந்த தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நிதானமாக யோசியுங்க. உங்கள் பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீர்க்கப்படும். ஓம் சாய்ராம். தங்கமே, என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் வைத்துக்கொண்டு காத்திருக்கும் உனக்கு உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது தங்கமே. அது இன்று பலனை தராவிட்டாலும் நாளை உனக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். வெற்றி வந்தாலும் பெருமை கொள்ள வேண்டாம், தோல்வி வந்தாலும் தளர வேண்டாம். நிதானமாக வாழ்வது நம்மை சிந்தனையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளச் செய்கின்றது. சாயப்பா நேரடியாக இருக்கவில்லை என்றாலும் உங்கள் நம்பிக்கையின் வழியாக நிச்சயம் துணையாக இருப்பார். எவ்வளவு துயரம் வந்தாலும் தனிமையில் இல்லாமல் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள்.